விடுதலை பயணம் 20. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேறச் செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கிருத்தலாகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றிற்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்து வேலையையும் செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்று நீயும் உன் மகனும் மகளும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுக்குள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாள்களில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளில் ஆசி வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறர்க்குரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. மக்கள் அனைவரும் இடி மின்னல்களையும் எக்கால முழக்கத்தையும் புகையையும் மழையையும் கண்டனர். கண்டு மக்கள் நடுநடுங்கி தூரத்தில் நின்று கொண்டு மோசேயை நோக்கி, நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். கடவுள் எங்களோடு பேசவே வேண்டாம், ஏனெனில் நாங்கள் செத்து போவோம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள். கடவுள் மீது உங்களுக்கு ஏற்படும் அச்சத்தால் நீங்கள் பாவம் செய்யாதிருப்பீர்களாக என்று உங்களை சோதித்தறியவே அவர் இவ்வாறு தோன்றினார் என்றார். மக்கள் தொலையில் நின்று கொண்டிருக்க மோசே கடவுள் இருந்த காரிருளை அணுவினார். ஆண்டவர் மோசேயை நோக்கி பின்வருமாறு உரைத்தார். இவ்வாறு நீ இஸ்ரேல் மக்களிடம் சொல், நான் வானிலிருந்து உங்களோடு பேசினேன் என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனக்கு இணையாக வைக்க வெள்ளியாலான தெய்வங்களையும் பொன்னாலான தெய்வங்களையும் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து. நான் என் பெயரை நினைவுபடுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன். எனக்காக கற்பீடம் அமைத்தால் செதுக்கிய கற்கள் கொண்டு கட்ட வேண்டாம். ஏனெனில் உனது உளி அதன் மேல் பட்டால் நீ அதனை தீட்டுப்படுத்துவாய். உன் திறந்த மேனி என் பீடத்தின் மேல் தெரிந்து விடாதபடி
படிகள் வழியாய் அதன் மேல் ஏறி செல்ல வேண்டாம். விடுதலை பயணம் 21. அவர்களுக்கு நீ அளிக்க வேண்டிய நீதி சட்டங்களின் பின் வருமாறு: நீ ஒரு எபிரேய அடிமையை வாங்கினால் அவன் உனக்கு 6 ஆண்டுகள் அடிமை வேலை செய்வான். 7ஆம் ஆண்டு அவன் எதுவும் தராமல் விடுதலை பெற்று வெளியேறுவான். தனித்து வந்திருந்தால் தனித்து வெளியேறுவான். மனைவியோடு வந்திருந்தால் அவனுடைய மனைவியும் அவனோடு புறப்பட்டு செல்வாள். தலைவன் அவனுக்கு பெண் கொடுத்திருக்க அவள் வழி அவனுக்கு புதல்வரோ புதல்வியரோ பிறந்திருந்தால் மனைவியும் பிள்ளைகளும் அவளுடைய தலைவனுக்கே சொந்தமாவர். எனவே அவன் மட்டும் தனித்து வெளியேறுவான். அந்த அடிமை, நான் என் தலைவனுக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டுகிறேன், நான் விடுதலை பெற்றவனாய் வெளியேறி செல்ல மாட்டேன் என கூறுமிடத்து அவனை அவனுடைய தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான். தலைவன் அவனை கதவருகில் அல்லது வாயில் நிலைக்கால் மட்டும் கூட்டி வந்து அவனது காதில் தோல் தைக்கும் ஊசியால் துளை போடுவான். அவன் எக்காலமும் அவனுக்கு பணிவிடை செய்வான். ஒருவன் தன் மகளை அடிமையாக விற்றிருந்தால் ஆணடிமைகள் வெளியேறி செல்வது போல் அவள் செல்லலாகாது. தலைவன் தனக்காக அவளை வைத்திருக்க அவள் அவனுக்கு பிடிக்காதவளாய் நடந்து கொண்டால் அவள் மீட்கப்படுவதை அவன் ஏற்றுக்கொள்ளட்டும். ஆனால் அந்நியருக்கு அவளை விற்றுவிட அவனுக்கு அதிகாரமில்லை. அது அவளுக்கு துரோகம் இழைப்பதாகும். அவன் தன் மகனுக்காக அவளை நிச்சயித்திருந்தால் ஒரு மகளை நடத்தும் முறைப்படி அவன் அவளுக்கு செய்ய வேண்டும். அவனுடைய மகன் தனக்கென வேறொருத்தியை வைத்து கொண்டிருந்தால் உணவு, உடை, மன உறவின் கடமைகள் இவற்றில் அவளுக்கு குறை வைக்கலாகாது. இம்மூன்றையும் தலைவன் அவளுக்கு செய்யவில்லை எனில் அவள் பணம் எதுவும் தராமல் புறப்பட்டு போய்விடலாம். மனிதரை சாகடிப்பவர் எவரும் கொல்லப்பட வேண்டும். அவர் சாகடிக்க பதுங்கி இராதிருந்தும் அவரது கையாலேயே கொல்லப்பட கடவுள் விட்டிருந்தால் அத்தகையவர் தப்பியோட ஓர் இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன். ஆனால் பிறர் மேல் வெகுண்டெழுந்து சதித்திட்டத்தால் அவரை சாகடிக்கிற எவரும் என் பலிபீடத்தினின்று அப்புறப்படுத்தப்பட்டு கொல்லப்படுவார். தம் தந்தையோ தம் தாயையோ அடிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். ஒருவர் மற்றொருவரை கடத்தி சென்று விற்றுவிட்டாலோ அவரை தம் பிடிக்குள் இன்னும் வைத்திருந்தாலோ அந்த ஆள் கொல்லப்பட வேண்டும். தம் தந்தையையோ தம் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். இருவர் சண்டையிடுகையில் ஒருவர் மற்றவரை கல்லாலோ கை முட்டியாலோ தாக்கியும் தாக்கப்பட்டவர் சாகாமல் படுக்கையில் கிடந்து பின்னர் எழுந்து கோல் ஊன்றி வெளியே நடக்கத் தொடங்கினால் தாக்கியவர் குற்றப்பழி அற்றவர் ஆவார். ஆயினும் அவரது வேலை இழப்பை முன்னிட்டு அவருக்கு இழப்பீடு கொடுக்கவும் அவரை முழுமையாக குணமாக்கவும் வேண்டும். ஒருவர் தம் அடிமையை அல்லது அடிமை பெண்ணை கோலால் அடிக்க அவர் அங்கேயே இறந்துவிட்டால் அந்த உரிமையாளர் பழி வாங்கப்படுவார். ஆனால் 2 அல்லது 3 நாட்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் அவர் பழி வாங்கப்படார். ஏனெனில் அடிமை அவரது சொத்து. ஆள்கள் சண்டையிடுகையில் கர்ப்பிணியான பெண்ணுக்கு அடிபட வேறு யாதொரு கேடும் இன்றி பேறுகாலத்துக்கு முன் பிரசவமாகிவிட்டால் அப்பெண்ணின் கணவன் கேட்கிறபடி தண்டம் விதிக்கப்பட்டு நடுநிலையாளர் வழியாக அது கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் கேடு ஏதேனும் விளைந்தால் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால்,
சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், கீறலுக்கு கீறல் என நீ ஈடு கொடுப்பாய். ஒருவர் தம் அடிமைகளில் ஆணையோ பெண்ணையோ அடிப்பட்டவருக்கு கண் கெட்டு போனால் கண்ணுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும். ஒருவர் தம் அடிமை பெண்ணின் பல்லை உடைத்து விட்டால் பல்லுக்கு ஈடாக விடுதலை அளித்து அனுப்பிவிட வேண்டும். மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்துவிட்டால் அம்மாடு கொல்லப்பட வேண்டும். அதன் இறைச்சி உண்ணப்படலாகாது. மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவராவார். ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் முன்னேற இருந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் அவர் ஆவண செய்யாதிருந்த நிலையில் அது ஒருவனை அல்லது ஒருத்தியை கொன்று போட்டால் அம்மாடு கல்லால் எறிந்து கொல்லப்படும். அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார். மாறாக ஈட்டுத்தொகை அவர் மேல் விதிக்கப்பட்டால் தம் உயிரின் மீட்புக்காக விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் கொடுப்பார். மகனாயினும் மகளாயினும் கொம்பினால் குத்தி கொல்லப்பட்டால் இந்த நீதி சட்டத்திற்கேற்ப ஆகட்டும். அடிமையை அல்லது அடிமை பெண்ணை மாடென்று குத்தி கொன்று போட்டால் அதன் உரிமையாளர் அடிமையின் தலைவருக்கு 30 வெள்ளிக்காசு ஈடு கட்டுவார். மாடும் கல்லால் எறிந்து கொள்ளப்படும். ஒருவர் குழி ஒன்றை திறந்துவிட்ட பின்னரோ அல்லது புதிதாக குழி ஒன்றை வெட்டிய பின்னரோ அதனை மூடி வைக்காதிருக்க மாடோ கழுதையோ அல்லது அதில் விழுந்துவிட நேரிடலாம். அதன் உரிமையாளருக்கு குழியின் சொந்தக்காரர் பணம் ஈடுகட்டி செத்ததை எடுத்துக்கொள்வார். ஒருவரின் மாடு பிறர் மாட்டை காயப்படுத்தி கொன்றுவிட்டால் உயிரோடு இருக்கும் மாட்டை விற்று பணத்தை அவர்கள் பங்கிட்டு கொள்வார்கள். செத்ததை அவர்கள் கூறு போட்டு கொள்வார்கள். ஆனால் மாடு குத்தும் பழக்கமுடையது என முன்னரே தெரிந்திருந்தும் அதன் உரிமையாளர் எதுவும் செய்யாதிருந்தால் அவர் மாட்டுக்கு மாடு என ஈடு கொடுக்கத்தான் வேண்டும். செத்தது